ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்ஸ்ல வந்து எப்படி ஏதாவது வேல்யூ அப்டேட் பண்ணணும், மீன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்ஸ வந்து டெலீட் பண்ணணும்னா எப்படி டெலீட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கா ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி இம்மியூட்டபிள்னு சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் வந்து ஸ்ட்ரிங்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா, அதுல வந்து எடிட்டிங் ஆப்ஷன்லாம் ரொம்ப நம்ம பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் வந்து அப்டேட் பண்ண முடியும். அதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ரொம்பலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதனால தான் வந்து ஸ்ட்ரிங்ஸ வந்து இம்மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. நெறைய மெத்தட்ஸ்லாம் இங்க ஒர்க் ஆகாது. நம்ம டைரக்ட் அப்டேஷன் சொல்லுவோம். அந்த மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒர்க் ஆகாது. சம் ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ண முடியும். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணலாம். str2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நம்ம ஹலோ பைத்தான் ஹலோ வேர்ல்ட் எடுத்துக்கலாம். சிம்பிளா ஹலோ வேர்ல்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் இருக்குன்னா, இந்த ஸ்ட்ரிங்ல நம்ம இப்போ வந்து இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் மெத்தட வச்சு நம்ம அப்டேட் பண்ணலாம். அத வந்து நம்ம டைரக்ட் அப்டேஷன் மெத்தட்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஸ்ட்ரிங் 2ல இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் HELLOன்றத நான் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 6 வரைக்கும் நம்ம குடுக்கணும். குடுத்தோம்னா நமக்கு ஹலோ அப்படின்றது கிடைக்கும். லைக் 5 போதும். ஹலோ அப்படின்றது கிடைக்குது. ஸோ இந்த ஹலோவ லைக் நான் ஃபுல்லா கேப்பிட்டலா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் ட்ரை பண்றேன். ஸோ HELLO அப்படின்றது ஃபுல் கேப்பிட்டல் நான் ட்ரை பண்றேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, அதாவது இந்த ஸ்ட்ரிங்க செலக்ட் பண்ணிட்டு, இத வந்து நான் ஃபுல் கேப்பிட்டலா சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அத நான் இப்ப ட்ரை பண்றேன். பட் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரிங் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மென்ட். அதாவது ஒரு டைம் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மெத்தட் வச்சு நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து இந்த எரர்ல வந்து நமக்கு கிளியரா சொல்லுது. நம்ம இந்த மெத்தட் என்னன்னு சொல்லுவோம்னா, டைரக்ட் அப்டேஷன் மெத்தட்ன்னு சொல்லுவோம். இந்த மெத்தட்ல நம்மனால சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் என்ன குடுக்குது? ஸ்ட்ரிங்ஸ் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மென்ட். ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அப்டேட் பண்ண முடியாது அப்படின்றத எரர்ல குடுக்குது. சரிங்களா? அப்ப நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம்? அப்படின்னா, நம்ம வந்து அதுக்கு ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அத யூஸ் பண்ணணும். சரிங்களா? str2 டாட் ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஃபங்ஷன் ஸ்ட்ரிங்குக்கான ஃபங்ஷன் நமக்கு இருக்கு ஆல்ரெடி. ஸோ ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஃபங்ஷன நான் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்னா, பரான்தசிஸ்குள்ள ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அந்த ஸ்ட்ரிங்ல நீங்க மாத்த வேண்டிய வேர்ட். இப்ப நான் ஹலோன்றத மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் கேப்பிட்டல் இருக்கு. தென் ஸ்மாலு, இது எல்லாமே ஸ்மால்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்குள்ள நீங்க என்ன பண்ணணும், ஆல்ரெடி இந்த வேல்யூ எப்படி இருக்கோ அப்படி குடுக்கணும். அண்ட் தென் ஒரு கமா குடுத்துட்டு, தென் நீங்க எப்படி மாத்தணும் அப்படின்றத நீங்க இப்ப குடுக்கணும். ஸோ இப்ப நான் வந்து ஃபுல்லா கேப்பிட்டலா மாத்தணுமா? இப்படி குடுத்துட்டேன். இப்ப குடுத்து ரன் பண்ணேன்னா, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. சரிங்களா? சேஞ்ச் ஆயிருச்சு. இப்ப அகைன் நான் வந்து str2 குடுத்தேன் அப்படின்னா, இங்க சேஞ்ச் ஆகல. என்ன ரீசன்னால சேஞ்ச் ஆகலன்னா, நம்ம இங்க ஸ்டோர் பண்ணல. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த இந்த வேரியபிள் பேர்லயே நீங்க ஓவர்ரைட் பண்ணலாம். இல்லன்னா புது வேரியபிள் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணா தான் அந்த அவுட்புட் உங்களுக்கு ரிப்ளிகேட் ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த அவுட்புட் வேணும்னா str3 ஈக்குவல் டூன்னு குடுத்தேன்னா, இந்த வேல்யூ ரீப்ளேஸ் ஆகி அது வந்து str3ல ஸ்டோர் ஆயிரும். நான் இப்ப இத ரன் பண்ணிட்டு, இங்க str3 ரன் பண்ணேன் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஆனா str2 வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம அத எடிட் பண்ணல. லைக் நம்ம எடிட் பண்ணி அத வந்து இதுல சேவ் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்ப இந்த ரீப்ளேஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி மட்டும் தான் நீங்க வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணவே முடியும். மத்தபடி நீங்க எப்படியுமே பண்ண முடியாது. ஸோ இதே இண்டெக்ஸிங் மெத்தட்ல இப்ப நான் அதே மாரி நான் ஹலோ எடுக்கிறேன்னு வச்சுக்கங்க. அதே மாரி நான் ஹலோ எடுக்கிறேன். இந்த ஹலோவ நம்ம இன்னொரு வகையிலயும் பண்ணலாம். இப்ப ஏதாவது நான் டெலீட் பண்ணணும். எனக்கு வந்து இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம அப்டேட்டிங் பார்த்தோம். ரீப்ளேஸ் ஃபங்ஷன் வச்சு மட்டும் தான் நம்மளால அப்டேட் பண்ண முடியும். அது பார்த்தாச்சு. அடுத்து வந்து டெலிட்டிங் எப்படி பண்றோம் அப்படின்னா, இப்ப இந்த ஹலோன்ற வேர்ட நான் எடுத்துட்டேன். இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து எனக்கு இந்த ஹலோன்ற வேர்ட மட்டும் நான் டெலீட் பண்ணணும். அப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து இண்டெக்ஸிங் பண்ணி எடுத்துட்டீங்களா? அப்ப அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்கு. அது என்னத்துக்குன்னா, நம்ம ஏதாவது டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்றதுக்காக. ஸோ அப்படிங்கிறது குடுத்து இண்டெக்ஸிங் நம்பர் குடுத்தீங்கன்னா, டெலீட் ஆகணும். ஆனா, ஸ்ட்ரிங்ஸ்ல டெலீட் ஆகாது. ஸ்ட்ரிங் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் டெலிஷன். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து இம்மியூட்டபிள்னு சொல்றது இந்த ரீசன்னால தான். அத வந்து நீங்க டெலீட் பண்ணவே முடியாது. மொத்தமா வேணா நீங்க ஸ்ட்ரிங்க டெலீட் பண்ணலாமே ஒழிய, தனியா வந்து நீங்க டெலீட் பண்ண முடியாது. ரீப்ளேசிங் மட்டும் பண்ணலாம். ஆனா வந்து டெலிட்டிங் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஆனா நீங்க ஹோல் மொத்த ஸ்ட்ரிங்கையும் டெலீட் பண்றேன்னா, இந்த கமாண்ட் வச்சு டெலீட் பண்ணிக்கலாம். ஆனா கொஞ்சம் எலமெண்ட்ஸ் வந்து நீங்க டெலீட் பண்ண முடியாது. ஸோ நீங்க இவ்வளோ தான் வந்து உங்களால இங்க எடிட் பண்ண முடியும். அண்ட் தென் அப்டேட்டிங் இவ்வளோ தான் பண்ண முடியும். இதே ஹோல் ஸ்ட்ரிங்க டெலீட் பண்ணா நீங்க என்ன பண்ணலாம்னா, del குடுத்துட்டு, தென் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் நேம் குடுத்துருங்க. str2ன்னு குடுத்தீங்கன்னா, டோட்டலா வந்து அந்த ஸ்ட்ரிங் டெலீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க அந்த str2 எடுக்கணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்னா, எரர் தான் வரும். இஸ் நாட் டிஃபைன்ட். ஏன்னா வந்து அந்த வேல்யூ ஆல்ரெடி டெலீட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம்.
சரிங்களா? இவ்வளவுதான் நம்ம கிட்ட ஸ்ட்ரிங்ஸ்ல வந்து அப்டேட்டிங் அண்ட் டெலிட்டிங் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம கன்கார்டினேஷன் பார்க்கலாம். ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன்னா நான் என்ன சொன்னேன்? அதாவது மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸை வந்து நீங்க ஒன்னா ஜாயின் பண்றதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா str3 அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்து இங்க நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். சரிங்களா? ஜஸ்ட் டேட்டா அப்படின்றத கொடுத்துட்டு இன்னொரு நான் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். str4 அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா str5 கொடுத்து தென் அகைன் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இஸ் அ வேல்யூபிள் அது வரைக்கும் மட்டும் தான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் அ வேல்யூபிள்னு கொடுத்துருக்கேன். ஸோ வேல்யூபிள் டொமைன் கொடுக்கணும். ஆனால் நான் எப்படி உங்களுக்கு இதை ஜாயின் பண்ணி காட்ட போறேன் அப்படின்னா ஜஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்றத இஸ் அ வேல்யூபிள் மட்டும் கொடுத்துருக்கேன். நமக்கு என்ன அவுட்புட் வேணும்னா டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் அ வேல்யூபிள் டொமைன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவுட்புட் வேணும். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணிட்டு எனக்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா str3 நான் வந்து பிளஸ் str3 கூட str4 ஆட் பண்றேன். அதாவது கன்கார்டினேஷன்ல ஸ்ட்ரிங்ஸ்ல எப்படி அப்படின்னா அதாவது மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸை நீங்க ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு வந்து பிளஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இடையில வந்து பிளஸ் போட்டிங்கனாலே அது ஜாயின் ஆயிரும். இப்போ str3 நான் ஜாயின் பண்றேன், str4ஐயும் நான் ஜாயின் பண்ணிட்டு அதை வந்து str5 கூட ஜாயின் பண்றேன். இப்போ நான் 3 ஸ்ட்ரிங்ஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். சரிங்களா? 3 ஸ்ட்ரிங்ஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை ரன் கொடுத்தேன்னா டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் அ வேல்யூபிள் அது வரைக்கும் தான் வருது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு சில இடத்துல ஸ்பேஸ் எல்லாம் தேவைப்படுது. இங்க ஒரு ஸ்பேஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, இங்க ஒரு ஸ்பேஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சரிங்களா? அப்ப ஸ்ட்ரிங் 3 வந்து டேட்டா, ஸ்ட்ரிங் 4 வந்து சயின்டிஸ்ட். அப்ப ஸ்ட்ரிங் 3க்கும் ஸ்ட்ரிங் 4க்கும் நடுவில் எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல போங்க. ஸ்ட்ரிங் 3க்கு அப்புறம் இன்னொரு கோட்ஸ் கொடுத்துக்குங்க. ஒரு கோட்ஸ் கொடுத்தீங்கனாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை வந்து பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் இதுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்பேஸை வந்து பைத்தான் ஒரு ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணி இந்த ஸ்ட்ரிங் 3க்கு அப்புறம் இந்த கோட்ஸை கொடுத்துரும். சரிங்களா? இந்த ஸ்பேஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எகைன் நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். எனிவே நீங்க வந்து வேரியபிள் நேம் கொடுக்கறனால கொடுக்கலாம், இல்லைன்னா டைரக்டா வந்து ஸ்ட்ரிங் கொடுக்கறனால கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல ஸ்பேஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஸ்பேஸ் வந்தாச்சு. அடுத்து எனக்கு வந்து இந்த str4 வந்து சயின்டிஸ்ட்டுங்களா அதுக்கும் str5க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இதே மெத்தடை நான் அங்கேயே யூஸ் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் அ வேல்யூபிள் அப்படிங்கிற வரைக்கும் இருக்கு. இப்போ எனக்கு டொமைன்றது வேணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்டில் வந்து அகைன் ஒரு பிளஸ் போட்டுக்குங்க, கோட்ஸ் கொடுத்துட்டு நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன் இனிஷியலாவே. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது. சரிங்களா? ஜஸ்ட் நான் வந்து டொமைன் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். ஓகே, டொமைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். இல்ல நம்ம ப்ரொஃபஷன் கொடுக்கலாம், ப்ரொஃபஷன் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் அது ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் அ வேல்யூபிள் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா? என்ன விஷயம் நமக்கு வந்து எந்த நம்ம ஸ்ட்ரிங்ஸை நீங்க ஜாயின் பண்ணாலும் பிளஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸை ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்ல கொண்டு வந்துடலாம். பட் இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இது உங்களுக்கு அவுட்புட்ல வேணும் அப்படின்னா நீங்க கம்பல்சரி அதை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். str6 இஸ் ஈக்குவல் டு கொடுத்தனா இது எல்லாமே நான் வந்து str6ல ஸ்டோர் பண்ணிடுவேன். நீங்க ஸ்ட்ரிங்ஸ் வந்து வேரியபிள் நேமும் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்க டைரக்டா அந்த ஸ்ட்ரிங்கும் கொடுக்கலாம். ரெண்டுமே எடுத்துக்கும். எனிவே இது ஸ்ட்ரிங்ன்றதுனால ரெண்டுமே எடுத்துக்கும், எந்த ப்ராப்ளம் இருக்காது. இதோட அப்டேட்டிங் அண்ட் டெலிட்டிங் ஸ்ட்ரிங் அண்ட் தென் வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் டாபிக் எண்ட் ஆகுது. தேங்க்யூ எவ்ரிவன்.